ஒரு ஆற்றின் கரையில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். அவர் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் கருணையுடனும் இருப்பதிலும் அதிக நம்பிக்கை கொண்டிருந்தார். ஒருநாள் அவர் ஆற்றில் நீராடச் சென்றபோது தண்ணீரில் ஒரு தேள் தத்தளித்துக் கொண்டிருப்பதைக் கண்டார். வெள்ளத்தின் வேகம் அதிகமானதால் தேள் நீரில் மூழ்கிவிடலாம் என்ற நிலையில் இருந்தது. தேளைக் காப்பாற்ற விரும்பிய துறவி தன் கையை நீட்டி அதை வெளியே எடுக்க முயன்றார். ஆனால் தேளோ தன்னை தொட்டவுடன் துறவியின் கையில் கொட்டியது. வலியால் துடித்த துறவி கையை உதறிக்கொண்டு விட்டார். தேள் மீண்டும் தண்ணீரில் விழுந்தது. துறவி இரண்டாவது முறையாக கையை நீட்டித் தேளைக் காப்பாற்ற முயன்றார். தேள் மீண்டும் அவரை கொட்டியது. இப்போது வலி இன்னும் அதிகமாக இருந்தது. ஆனால் துறவி தன் முயற்சியை விடவில்லை. இந்தக் காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு கிராமவாசி துறவியின் அருகில் வந்து, ஐயா, அந்தக் கொடிய தேள் திரும்ப திரும்ப உங்களைக் கொட்டுகிறது. நீங்கள் ஏன் அதைக் காப்பாற்ற முயற்சிக்கிறீர்கள்? அது சாகட்டும் என்று கோபத்துடன் கூறினார். துறவி தன் கையில் இருந்த விஷத்தின் வலியுடன் சிரித்தவாறே பதில் சொன்னார். நண்பரே, கொட்டுவது என்பது தேளின் சுபாவம். அது என் கையில் கொட்டுவதால் என்னால் வலி தாங்க முடியவில்லை என்றாலும் அதன் சுபாவத்தை என்னால் மாற்ற முடியாது. அதேபோல உயிர்களைக் காப்பாற்றுவது என் சுபாவம். ஒரு தேள் தன் சுபாவத்தை விடாமல் இருக்கும்போது நான் மட்டும் ஏன் என் நல்ல சுபாவத்தை விட்டுவிட வேண்டும்? அந்த தேள் தன் சுபாவப்படி கொட்டுகிறது. நான் என் சுபாவப்படி அதற்கு உதவ விரும்புகிறேன். அது கொட்டுவதை தொடர்ந்தாலும் என் உதவி செய்யும் சுபாவத்தை நான் நிறுத்தினால் தேளின் விஷத்தை விட எனது மனமே விஷமாகிவிடும் என்று கூறினார். இவ்வாறு சொல்லிவிட்டு துறவி சுதாரித்துக் கொண்டு ஆற்றுக்கு அருகில் கிடந்த ஒரு குச்சியின் உதவியால் தேளை மெதுவாக தூக்கி பத்திரமாக கரையில் விட்டு அதன் உயிரைக் காப்பாற்றினார்.